ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. இந்த வீடியோவில் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூஸ் பேப்பரில் விஜயோட ஸ்டிக்கர் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்த நியூஸ் பேப்பர்ஸில் தோனி இருக்காரான்னு செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவர் கிடைக்கல. சரி, நான் 2 பேருதுமே போடலான்னு பார்த்தேன், ஆனால் என்கிட்ட இல்லை. உங்களுக்கு வந்து என்ன பிக்சர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரில் கட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதை பிரிண்ட்டை எடுத்து அந்த பிரிண்ட்டை நீங்கள் இதே மாதிரியும் ஸ்டிக்கராக ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செல்லோ டைப் எப்படி ஒட்டிட்டு அந்த கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடில் இதே மாதிரி நியூஸ் பேப்பரை ஒட்டிட்டு நல்லா லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். இதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிராஃப்ட்லாம் அப்பப்போ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் ஐடியா இது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் மேக் பண்ணி நம்ம சேனலில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பவுலில் ஊற்றிட்டு நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சில்லோ டேப்பை அதில் போட்டு ஊற வச்சிடணும். உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும், பிளேயர் பிடிக்கும், இல்லைன்னா கார்ட்டூன் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்ட கொஞ்சம் ஊறிட்ட பிறகு நம்ம அதை எடுத்து லைட்டாக வந்து தேய்ச்சிட்டே இருந்தோன்னா அந்த நியூஸ் பேப்பர் பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஸ்டிக்கர்ஸ்க்கு வந்து நமக்கு நல்லா கிளியராகவே தெரியும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சிட்டே இருக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஸ்டிக்கரில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா செல்லோ டேப்பில், அந்த பிரிண்ட்டுமே போயிடும். அதனால் லைட்டாக இதே மாதிரி ரப் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இதில் கிளியராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் பேக் சைடில் இருக்க பேப்பர் ரிமூவ் ஆகிட்டு அந்த பிரிண்ட் மட்டும் செல்லோ டேப்பில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை நல்லா நல்லா எடுத்துகிட்ட பிறகு காய வச்சிடணும். இதே மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு நல்லா வந்து காய வச்சுடுங்க. இப்போ நம்ம காஞ்சதும் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ்க்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எதில் அப்ளை பண்ணணுமோ நினைக்கிறோமோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். டைரியில், பாட்டில்ஸில், நோட்டில், இதேமாதிரி நம்மளுக்கு எங்கே அப்ளை பண்ண தோணுதோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுன்றதுக்காக நான் பாட்டிலில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பாட்டில்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து பாட்டிலில் ஒட்ட போகிறேன். இப்போ பாட்டிலில் ஒட்டிட்ட பிறகு பாருங்கள், இது நம்ம ரெடி பண்ண மாதிரியே தெரியாது. இது நம்ம வந்து கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஸ்டிக்கர் பாட்டில் ஒட்டாச்சு. பேக் சைடில் பாருங்கள், இது டிரான்ஸ்பரண்ட்டாக இவ்வளோ கிளியராக தெரியுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவை விட உங்களுக்கு நேரில் இது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து A4 ஷீட்டு கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்